இதனாலதான் EOSL நிறைய பேருக்கு செட்டே ஆகாம கால் வலிக்க ஆரம்பிச்சு ஆங்கிள் இன்ஜுரி ஆகி படுக்கையா கிடக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஷூ டெய்லி ட்ரைனருக்கு இல்ல. இட்ஸ் நாட் a daily trainer. It is not a slow running shoe. It is not for ankle pronate ஆவறவங்களுக்கான ஷூ இல்ல. அப்படின்றதுனால தான் இந்த ஷூ உங்களுக்கு இன்ஜுரி தருது. Adidas EOSL 16,000 ரூபாய். ஆனா இந்த ஷூவை அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி நிறைய பேருக்கு அது செட்டே ஆகாம அந்த ஷூவை யூஸ் பண்ண முடியாம ரன்னிங்கே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் நோசா ட்ரை 16 இருக்கட்டும், பியூமா வெலாக்சிட்டி நைட்ரோ 4 இருக்கட்டும், இது எல்லாமே பிகினருக்கு செட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் அதனாலதான் டீடைல் ரிவ்யூல இதை பத்தி தெளிவா பேசிருப்பேன். பட் நிறைய பேரு இதையும் கேட்காம இந்த மாதிரி 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் காசை செலவு பண்ணி ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரியான ஷூவை வாங்கி ஓட பார்த்து காலில் இன்ஜுரி ஆகி படுக்கையா கிடக்குறாங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பிரதர் எனக்கு வந்து EOSL வலிக்குது பிரதர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பிரதர்ன்றீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் யாராவது EOSL வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 16,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், நான் எப்பயுமே சொல்லுவேன் EOSL பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அப் டெம்போ டெய்லி ட்ரெயினர். அதாவது ஒரு பிகினருக்கு நான் இதை கம்ப்ளீட்டா ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து ஈவன் தோ நீங்க ரொம்ப எங்கரா இருக்கீங்க, 18 வயசு தான் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு, நல்லாவும் ஓடக்கூடிய எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நான் EOSL இனிஷியலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நிறைய ஷூஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இது பாருங்க. இது என்னன்னு நல்லா பாருங்க. இந்த ஷூவோட இன்சோல், அதாவது நம்ம காலோட பாதத்தோட பாதத்தோட ஒரு ஷேப்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கா நம்மளோட காலோட பாதம். எனக்கு இப்படி இல்லை, உங்களுக்கு இப்படி இருக்கான்னு யாராவது இருந்தா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஷூவை பாருங்க, 4 ஃபுட்ல, அதாவது இங்க ஸ்ட்ரைக் பண்றவங்களுக்கு நல்லா பெருசா இருக்கு அந்த ஏரியா. உங்களோட காலு ஷூவோட இந்த உள்ளுக்குள்ள, இந்த ஷூல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டிசைனோட பேட்டர்னே தான். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கால் இருக்குதான்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதனாலதான் சொல்றேன் 4 ஃபுட் ஸ்ட்ரைக்கர் பண்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஷூவோட முன்பாகத்தை வச்சு யூஸ் பண்ணி ஓடுவீங்க. உங்களுக்கு இந்த மிட் ஃபுட்டு இந்த ஹீல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க ஓடும் போதுன்னா, அவங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஷூ தான் இது. இந்த பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. இதுலயே என் கால் முடிஞ்சிடும். நான் அதை போட்டோ அட்டாச் பண்றேன். அப்படியே இங்க வாங்க, இந்த மிட் ஃபுட் அண்ட் தென் ஹீல், இந்த 2 ஏரியாவும் எப்படி இருக்கு பாருங்க. காலை அப்படியே வந்து ஹாஃபா கட் பண்ண மாதிரி இருக்கா. இதனாலதான் EOSL நிறைய பேருக்கு செட்டே ஆகாம கால் வலிக்க ஆரம்பிச்சு ஆங்கிள் இன்ஜுரி ஆகி படுக்கையா கிடக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஷூ டெய்லி ட்ரைனருக்கு இல்ல. இட்ஸ் நாட் a daily trainer. It is not a slow running shoe. It is not for ankle pronate ஆவறவங்களுக்கான ஷூ இல்ல. அப்படின்றதுனாலதான் இந்த ஷூ உங்களுக்கு இன்ஜுரி தருது. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்சோல் எடுத்துக்கோங்க. இந்த இன்சோல் என்ன, இந்த இன்சோல் ஒரு எக்ஸாம்பிள், இந்த இன்சோல் எடுத்துக்கோங்க. இது வந்து Nimbus 28ஓட இன்சோல். இந்த மாதிரி தான்ப்பா என் கால் இருக்கும். இப்ப இதுல நான் இந்த இன்சோலை வைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த இன்சோல் பாருங்க. இந்த இன்சோல் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு புதஞ்சிருச்சு. நம்ம காலு யூஸ்வலா இப்படிதான் இருக்கும். அதனாலதான் Nimbus வந்து Cumulus GT மாதிரியான ஷூஸை பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம். A6ல நிறைய ஷூ இருக்கு, Adidasலயும் நிறைய ஷூஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிட்ஃபுட் ஏரியால ரொம்ப சின்னதா இருக்கு, ஹீல் சின்னதா இருக்கா. 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, பிகினர்ஸுக்கு இனிஷியலா ஆங்கிள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதாவது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த காலு, இதுதான் ஆங்கிள் ஏரியா. கரெக்டா இந்த இடத்துல நம்ம நடக்கும் போதும் இல்ல ஓடும் போது நம்மளோட வெயிட்டை தாங்கி ப்ராப்பரா அந்த வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆங்கிள் மிக முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். அந்த வேலை பண்ணும்போது இனிஷியலா டெவலப் ஆயிருக்காது. பிகினர்ஸுக்கு, புதுசா ஓடுறவங்களுக்கு, ஹெவியா இருக்கீங்களா, 80 கிலோவுக்கு மேல இருக்கீங்க, அண்ட் தென் பாஸ்ட் இன்ஜுரிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆங்கிள் அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால என்ன ஆகும்னா, அந்த ஆங்கிள் சம்டைம்
நாட் சம்டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ளுக்குள்ள வளையும். அப்படி வளையும் போது உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஏன் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏன் வளையுது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் இல்லைன்னா வளையும். இதுக்காக நீங்க ஸ்டெபிலிட்டி ஷூ வாங்கணுமா? கைனோ, ஜிடி, நியூ பேலன்ஸ் 860, நைக்கி ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வாங்கணுமா? அப்படி இல்லை. நீங்க வாங்கக்கூடிய ஷூ இந்த மாதிரி இந்த மாதிரி நேரோவா இல்லாம வைடர் பிளாட்ஃபார்மா இருக்கணும். இங்க பாருங்க எவ்வளவு கட்டு, இந்த கட்டு தான் இந்த இன்சோல். இந்த இடத்துல சுத்தமா உங்களோட காலோட பாதம் இந்த சைஸா இருக்கு, எனக்குலாம் இவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப இந்த சைஸுக்கு எனக்கு கீழே பிளாட்ஃபார்ம் இருக்கணும். இந்த ஷூ இங்க வரையும் வந்திருந்தாதான் ஓடும்போது என்ன இப்படி தள்ளாம, இந்த சைடு தள்ளினாலும் அந்த இடத்துல எனக்கு பிடிச்சி தாங்கி என்ன வளைய விடாம பார்த்துக்கும். நார்மலா ஸ்டேபிள் ரன்னிங் ஷூல இதான் நடக்கும். இன் பிகினர் ரெக்கமெண்டட் ஆன எல்லா ஷூலையும் இந்த ஃபீச்சர் இருக்கும். ஆனா இது பிகினர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றக்கூடிய ஷூவே இல்லை. 16,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கால் வலியோட உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட அதை வேற சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் எல்லா வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரிதான் இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. இந்த கட்டு மட்டும் பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியிலேயே EOSL யூஸ் பண்ணியிருக்க இந்த மிட்சோல் லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ தான் ஹையஸ்ட் எனர்ஜி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மிட்சோல். அப்படின்னா ஸ்ப்ரிங்ல நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஓடும்போது உங்களை யாரோ அடியில இருந்து தள்ளுற மாதிரி இருக்கும். நீங்க நடக்கும் போதே ஹீல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். ஹீல்லே ஸ்ப்ரிங் வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ரெண்டு விஷயம், கட்டு இருக்கு, சப்போர்ட் இல்ல, அண்ட் தென் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டும் இருந்தா என்ன ஆகும்? ததக்கா புதக்கான் இருக்குமா? ததக்கா புதக்கான் இருக்கிறனாலதான் உங்க ஆங்கிள் உள்ள வளைஞ்சு வலிக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷன் இஸ் அ டெட்லி காம்பினேஷன். அதுதான் EOSL இருக்கு. அதேதான் பியூமாவோட வெலாசிட்டி நைட்ரோ 4 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. இன்ஃபேக்ட் EOSL விடவே நான் இதை அதிகமா போந்து தள்ளி இருக்கேன். ஏன்னா பிரைஸ் அதை விட ரொம்ப சீப்பா கிடைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல. ஆனா இந்த ஷூவையும் நான் பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் நாட் ஃபார் மாடரேட் அண்ட் வைடர் ஃபிட்டுக்கு சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா அது நேரோ ஷூ. இங்க பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது கைனோ, திஸ் இஸ் அ கைனோ. இந்த ஷூவை பாருங்க, பிளாட்ஃபார்மா பாருங்க ஐயா. இது எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க ஐயா. இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சின்னதா இருக்கும். நிம்பஸ் எடுத்துக்கோங்க, நிம்பஸை பார்த்துக்கோங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ இதுவும் 4 ஃபுட் ஸ்ட்ரைக் பண்றவங்களுக்கான ஒரு ஷூ தானே தவிர நாட் ஃபார் மிட் ஃபுட், நாட் ஃபார் ஹீல். இதை பாருங்க, இதுதான் இதோட இன்சோல். இந்த இன்சோல் பார்த்தீங்கன்னா 4 ஃபுட்ல தான் இதுவும் இருக்கும். நேரோவா இருக்கு பாருங்க, ஷார்ப்பா இருக்கு பாருங்க, ஃபுல் ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதுனாவது 4 ஃபுட்ல கொஞ்சம் பெருசா இருந்தது, இது அது கூட இல்லை, ஃபுல்லாவே ஷார்ப்பா தான் இருக்கும். அதனாலதான் இந்த நேரோ ஷூ. இன்ஃபேக்ட் இந்த ஷூ என்னோட யூஷுவல் சைஸ் UK 8 இல்ல, UK 8.5 போய்கிட்டேன். அப்பயும் எனக்கு நேரோ தான் இருந்தது. ஆனா எனக்கு செட் ஆச்சு. ஏன்னா நான் ரன் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதனால என்னோட காலுக்கு ஓரளவுக்கு அந்த டெண்டன்லாம் அடாப்ட் ஆயிருச்சு. அதனால இந்த ஷூ எனக்கு வலிக்கல. ஆனா நிறைய பேருக்கு காசு ஆஃபர்ல வருதுன்ட்டு இதை வாங்கிடுறீங்க. நான் பெஸ்ட் ஷூன்னு சொல்லிடுறதுனால வாங்குறேன்னு சொல்றீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இனிஷியலா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 2-3 மாசம் தான் ஆகுதுன்னா இந்த ஷூவை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வலிக்க தான் செய்யும், ஸ்டெபிலிட்டி இருக்காது. இந்த ஷூல யூஸ் பண்ணிருக்க ஃபோமும் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிரீமியம் ஃபோம் ATPU, எக்ஸ்பென்சிவான ஷூ, எக்ஸ்பென்சிவான ஃபோம். ஆனா ஆஃபர்ல கிடைக்கும், பவுன்சியரா இருக்கும். இன்னொரு ஷூ A6ல நோசா ட்ரை 16. இந்த ஷூவை நானும் ரொம்ப ஹையஸ்டா ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஷூ அண்ட் பயங்கரமா சேலான ஒரு ஷூ எல்லா ஆன்லைன் வெப்சைட்லயும். ஆனா இந்த ஷூ நான் பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. என்னோட டீடைல் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பேன், இந்த எல்லா ஷூவோட டீடைல் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஆனாலும் நிறைய பேர் வாங்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனை அது இல்ல. இந்த ஷூல என்ன பிரச்சனைனா, இந்த ஷூல டிசைன் பிரச்சனை, அதாவது ராக்கர் பிரச்சனை. இங்க பாருங்க, இந்த ஷூவே ட்ரைலத்தான் ஷூ. ஓகேங்களா? ட்ரைலத்தான் ஷூனா சாக்ஸ்லெஸ் ஷூன்னு சொல்லலாம். சாக்ஸ் கூட போடாம ஓடலாம். அப்ப அந்த லெவல் ரொம்ப டைட்டா இருக்கணும். ட்ரைலத்தான் ஷூனா ரொம்ப டைட்டா இருக்கும். அவங்க சாக்ஸ் போட மாட்டாங்க, டைட்டா இருக்கணும். அண்ட் தென் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் ஓடுவாங்க ட்ரைலத்தான்ல இருக்கிறவங்களுக்குலாம். அண்ட் தென் அது அவங்களை ஃபாஸ்டா ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான டிசைன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கணும். வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்போ ரொம்ப பிரீத்தபிளா லைட்டா இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. அண்ட் தென் அக்ரெசிவ் ராக்கர் இருக்கணும். ரேசிங் ஷூ, ஒரு 30,000 ரூபாய் ரேசிங் ஷூ எடுத்துக்கோங்க. Adios Pro 4, and then you take Sauconyயோட Elite, and then Nike Alpha Fly, and then you take what else we got, Puma Elite 4. எல்லாத்துலயும் அக்ரெசிவ் ராக்கர் இருக்கும். ராக்கர்னா ஒன்றும் இல்லை, இந்த இது அப்படியே நல்லா ஷார்ப்பா அப்படி மேலே போயிருக்கும். அப்படி மேலே போறதுனால நீங்க கால் அப்படி வச்சு இப்படி உந்தும் போது உங்களை தள்ளும் முன்னாடி. டிசைன்லயே அந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால பிகினரா இருக்கிறீங்க,
நீங்க ஃபாஸ்டா ஓடணும்னு நினைக்க மாட்டீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நானா ஒரு வருஷம் ஸ்லோவா தான் ஓடினேன், ஓகேங்களா? அப்போ உங்களை இன்னும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கும், ஓட புஷ் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல இதுக்கும் அந்த லெவலுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது இந்த கட்ல. இது ரொம்ப சின்ன ஷூ, ஓவராலாவே ரொம்ப சின்ன ஷூன்றதுனால உங்களுக்கு டிசைன் லெவல்லே ராக்கர் இருக்கு, சின்ன ஷூவா இருக்கு. அப்ப இந்த ஷூவும் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸுக்கு செட் ஆகாது. இஃப் யூ ஹேவ் ஸ்ட்ராங் ஆங்கிள் சப்போர்ட், நியூட்ரல் ஆர்க்கா இருக்கு, ஹையா இருக்கா இருக்கு, ஆங்கிள் ப்ரொனேட் ஆகலைன்னா தான் இந்த ஷூ ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் அந்த ரெண்டு ஷூமே. யூஎஸ்எல் சொல்ல போனா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸ்க்கு. வெலாசிட்டி நேரோ ஃபீட்டா இருக்கு, உங்களுக்கு காலே ரொம்ப சின்ன ஷார்ப்பா இருக்குன்னா மட்டும்தான் நான் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி பிரதர் நான் கண்டுபிடிக்கிறதுனா, மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரீமியம் ஷூக்கு இந்த ஷூவோட இந்த சைஸ் இருக்கும், இந்த ஓவராலா இந்த சைஸ். இன்சோல் மட்டும்தான் மேஜர்னா இந்த இன்சோல் ஒரு மேஜர் பாயிண்ட்ன்ற மாதிரி ஓவராலா ஷூவோட வித் ரொம்ப ரொம்ப மேஜர் பாயிண்ட். அதாவது இது வந்து கயனோவோட 32 வெர்ஷன் அண்ட் இது வந்து ஒய்டர் வெர்ஷன், இருக்கிறதுலே ஒய்டர், எக்ஸ்ட்ரா ஒய்டு இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்படின்னா நார்மல் கயனோவே ரொம்ப பெரிய ஷூ, ஏன்னா ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஷூ. இப்போ இந்த ஷூல இருந்து இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு காலு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெருசு வாங்கினேன். அப்படி இருக்கிற ஷூல இருக்கக்கூடிய இன்சோலை பாருங்க. இந்த இன்சோலும் கிட்டத்தட்ட நிம்பஸ், அந்த இன்சோலும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. ரொம்பலாம் எனக்கு பெருசு இல்லை, ரொம்ப அந்த லெவல் பெருசு, ஒரு ½ இன்ச்சு பெருசா இருக்கு. இப்போ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்சோல் ஒரு வகை, ரெண்டாவது இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. மொத்தமா உள்ளுக்குள்ள காலை புத்தனாப்புல பார்த்துக்கிட்டாலும் இந்த ஃபிளார் இருக்கும். ஃபிளார்னா உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் இந்த வெளியில இப்படி வந்திருக்கா, இப்படி வந்து இப்படி மோல்ட் ஆயிருக்கா, உங்க கால் இதுக்குள்ள இருக்கும், இது கொஞ்சம் சைட்ல ஃபிளார்னுபாங்க, அது இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா இதுலலாம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிளார் இருக்காது, 4 ஃபுட்ல இருக்கும். ஹீல்ல இருக்கா பாருங்க, சுத்தமா இல்லை பாருங்க. அதனாலதான் ஹீல்ல அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து நார்மலா எல்லா ஸ்டெபிலிட்டி ஷூயும் இருக்கும். அண்ட் நிம்பஸ் இதுலயும் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட கயனோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான், ஃபிளார் இருக்கும், நல்லா பயங்கர ஒய்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்போ வேற என்ன ஷூ தான் நீங்க வாங்குறதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் யூஸ்வலி என்னோட ரிவ்யூலயே சொல்லிடுவேன் எந்தெந்த ஷூ யாருக்கு செட் ஆகும். அண்ட் நீங்களுமே ஒவ்வொரு பிராண்ட்ல ரிலீஸ் ஆகிற ஷூஸ் அப் டெம்போ டெய்லி ட்ரைனர் அப்படின்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இஃப் யூஆர் அ பிகினர், ஆங்கிள் எனக்கு ப்ரொனேட் ஆகுது, ஆர் நான் ஓவர் வெயிட்டா இருக்கேன், ஆர் எனக்கு நீ இன்ஜுரிஸ் இருக்கு, இல்லைனா எனக்கு ஜென்ரலாகவே நடக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணுங்க, என் காலை பத்தி நான் கவலைப்படக்கூடாதுங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு ஷூவை சொல்லுங்க. எல்லா பிராண்ட்லயும் அப்படி எல்லா வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு இருக்கக்கூடிய ஷூஸ் தான் நான் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்லயே இந்த டில் டேட் நான் டெஸ்ட் பண்ணதுல எல்லா பிராண்ட்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூ அப்படின்னா அது சூப்பர் நோவா ரைஸ் 3 ஃப்ரம் அடிடாஸ். இதை பாருங்க, பிளாட்ஃபார்மா பாருங்க ஐயா, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, ஃபுல்லா ஹீல பாருங்க பெருசா இருக்கா, உள்ளுக்குள்ள அந்த இன்சோல் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இதை பாருங்க, இப்ப இதை பாருங்க, இங்க பாருங்க ஃபுல்லா இங்க மிஸ் ஆயிருச்சா, இங்க இருக்கான் பாத்தீங்களா, அழகா இருக்கானா. இவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூ. 15,000 ரூபாய். ஆனா 2 வாரமா அவங்களோட வெப்சைட் adidas.co.in, அதுதான் அடிடாஸோட இந்தியா அபிஷியல் வெப்சைட், அதுலயே 8,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் வேணும்னா பிளிப்கார்ட்ல அடிடாஸே விற்கிறான் 8,000 ரூபாய்க்கு. 8,000 ரூபாய்க்கு இதை விட வேற பெஸ்ட் ஷூ இண்டஸ்ட்ரியில ஆஸ் ஆஃப் நவ் இல்லைங்க. It is one step better than Cumulus 27. Cumulus 28 நான் டெஸ்ட் பண்ணது அப்புறம் சொல்றேன். Till date best shoe from Adidas. அப்புறம் பாத்தீங்கன்னா from Nike, எப்பயுமே அவங்க ரிலீஸ் பண்ற Pegasus, இதுலயும் நல்லா 50 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் Pegasus அடிச்சு சொல்லுவேன். 12,000 ரூபாய். அது வந்து 8,000 ரூபாய், இது 12,000 ரூபாய். மோஸ்ட்லி ஆஃபர்ல வரவே வராது. ஆனா 12,000 ரூபாய்க்கு 1000 கிலோமீட்டர் நின்று பேசுவான். சூப்பரா இருக்கு, சாஃப்டா இருக்கு, உள்ளுக்குள்ள ஏர்பாட் ஃபுல் ஜூம் ஏர்பாட் கொடுத்துட்டாங்க, செம்ம பவுன்சியா இருக்கு. இதோட இன்சோல பாருங்க எந்த லெவல். அவனோட பெகசஸ் 41 நேரோவா இருக்கும், எனக்கு 10ல நான் அரை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன், அப்பயுமே எனக்கு நேரோவா இருந்தது. ஆனா இதுல கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க இன்சோலை பாருங்கள். இது ஒரு ஷூ ஃப்ரம் நைக்கி. நியூ பேலன்ஸ்ல இருந்து 2 ஷூ சாஃப்டா வேணும், நான் கொஞ்சம் லைட்டரா இருக்கேன், இல்ல 80 கிலோவுக்கு கம்மியா இருக்கேன், சாஃப்டா வேணும்னா பெஸ்ட் ஷூ எலிப்ஸ்.
எலிப்ஸ் சூப்பரா இருக்கா பாத்தீங்களா. அடுத்து 80 கிலோக்கு மேல இருக்கேன் அப்படின்னா 880 V15 தரமான ஷூ இருக்கிறதுலே வைடர் டோ பாக்ஸ் எவ்வளவு பெருசு இருக்கான் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நின்று பேசுவோம். நியூ பேலன்ஸ் வந்து 2 ஷூ இருக்கா. எலிப்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டெஸ்டிங் 880 V15. எலிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா அண்ட் தென் 1080 V15 போய்க்கலாம். அது எலிப்ஸை விடவே இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு ஷூ. அண்ட் பியூமால இருந்தே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவேன்னா போரிங்கான ஷூ தான் எலக்ட்ரிஃபை நைட்ரோ 4. கம்பேரிட்டிவ்லி வெலாசிட்டி நைட்ரோ 4 விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வைடர் ஆனாலும் இது நேரோ தான். கம்பேரிட்டிவ்லி அதை விட இது கொஞ்சம் பெருசு. பட் இட் இஸ் பெட்டர் தென் வெலாசிட்டி. ஏன்னா இதோட மிட்சோல் வந்து இந்த கிரே மட்டும்தான் பீபா பிளெண்ட் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோம். மற்றதெல்லாம் இந்த ஃபுல்லா வந்து ஃபோமரான ஷூ, அதனால ஸ்டேபிளா இருக்கும், பவுன்சியரா இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த ஸ்டேபிள்னஸ் கிடைக்கும். முடிஞ்சு போச்சா. ஃப்ரம் நைக்கில இருந்து இன்னொரு ஷூ ரீசெண்டா ரிவ்யூ பண்ண வின்ஃப்ளோ 12. பாருங்க, நான் இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா வின்ஃப்ளோ 11 நான் ரெக்கமெண்ட் பண்ணல நிறைய பேருக்கு. இதை பாருங்க, வைடர் பிளாட்ஃபார்ம் ஜி எவ்வளவு பெருசு பாருங்க, எவ்வளவு பெரிய ஷூ பாருங்க. இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் புகழ்ந்து தள்ளினேன். முடிஞ்சு போச்சா. நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கியூமுலஸ் பெருசு பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்சோலை பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படியே நிம்ப சைஸுக்கு இருக்கு. இதனாலதான் நான் இதை இவ்வளோ பேருக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணேன். அவ்வளோ பேருக்கு கூவியான்னு சொன்னா நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஷூலாம் கண்டுபிடிக்கும் போது. காசு அதிகமா இருக்கிற ஷூவா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில உண்மையா சொல்ல மாட்டீங்கப்பா. நான் ஏன் வந்து ரெட் டேப் ETPU பெகசஸ்க்கு ஏன் 10க்கு 10 கொடுத்தேன்? முக்கியமான காரணம் இந்த இன்சோல் சைஸு. மொத்த ஷூவே வந்து ரொம்ப வைடர் பிளாட்ஃபார்ம். எனக்கு மாடரேட் ப்ரொனேஷன் இருக்கு, அதனால ப்ரொனேஷன் ஆகாத ஷூ தான் ரெக்கமெண்டே பண்ணுவேன் எல்லாருக்கும். இந்த ஷூக்கு அதிக மார்க் கொடுத்தது காரணம் இதனால தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா பெருசா இருக்கா. இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். இதுக்கு பதிலாக அந்த லிபர்ட்டியில இதே மாதிரி அப்படியே காப்பி அடிச்சு எல்லாம் ஒரே கம்பெனி தான் வச்சிருக்காங்க, மாத்தி அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. டர்போ 504, 501, 2, 3 எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் பாருங்க. எவ்வளவு பெரிய அப்படியே இது தர மாதிரி இருக்கு பாருங்க. எங்கேயுமே கட்டே இருக்காது, அவ்வளோ பெருசு. உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய இன்சோல். அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃபால்கனை நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், கட்டு இருக்கு, காலு உள்ள வளையும். அது இல்லாமல் பிளேட் அதனால தான் கொடுத்துருக்கான் ஸ்டெபிலிட்டிக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உள்ள இருக்கிறதும் அந்த லெவலுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்பில்டா ஸ்டெபிலிட்டியில் இருக்காது. நீங்க வந்து சப்போர்ட் ஷூக்கு தான் நீங்க போய்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் இன் ஆல் த வீடியோஸ். இஃப் யூ ஆர் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அப்போ USL எனக்கு இல்லையானா அடுத்த வெர்ஷன் USL கொஞ்சம் ஒயர்டராக கொடுக்குறாங்க, கட்டுலாம் இல்லாமல். ப்ராபப்ளி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பேசர்னு வந்திருக்கு, Adizero பேசர். அது லைட் ஸ்ட்ரைக் தான், லைட் ஸ்ட்ரைக் ப்ரோவில். அது கொஞ்சம் பவுன்சியாக இருக்காது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் இருக்கு. பட் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா கியூமுலஸ், சூப்பர்னோவா ரைஸ் 3 அண்ட் வாட் எல்ஸ் வி ஹேவ் பெகசஸ். இதுதான் என்னோட டாப் ரெக்கமெண்டட் பிகினர் ரன்னிங் ஷூ ஃப்ரம் ப்ரீமியம் பிராண்ட். ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே. நோபல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் அதில் அந்த கட்டு இருக்கும். உங்களுக்கு ப்ரொனேஷன் இருக்குன்னா அது லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வரும். பட் யூ கேன் டேக் சீகா நியூவுட் மேல் எடுத்துகிட்டு போகலாம். அதனால தான் நான் அதை லாங் டிஸ்டன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். எல்லா ஷூக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு டீட்டெயில் ரிசர்ச் போனதுனால தான் அதை நான் அப்படி ரெக்கமெண்டே பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பெரிஸ் இருக்கு, வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். லவ் யூ ஆல். நீங்க இல்லாமல் இந்த சேனல் சத்தியமாக நடத்தவே முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவான இதுங்க நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தட் அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூப்பர்னோவா அந்த எந்தெந்த ஷூஸ்லாம் இப்போ சேலில் போயிட்டு இருக்கோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் அது மூலமா வாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரில் வாங்கிட்டு சந்தோஷமாக ரன் பண்ணி பியூட்டிஃபுல்லான மெமரிஸை உங்கள் லவ்ட் ஒன்ஸோட கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ. ஹேவ் பி சேஃப். பீஸ்.